ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த 3 மாதம் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 3வது மாதம் கடைசி நாளிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிகளை செலுத்துகிறப்பா. துயாதி தூயவரே துதிக்கிறப்பா. சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே துதிக்கிறப்பா. சோதரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே சோதரிக்கிற கர்த்தாவே. கேருபீங்கள் சேராபீங்கள் மத்தியில் உள்ளாகுகிற தேவனே துதிக்கிறோம். 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உள்ளாகிறவரே துதிக்கிறோம்ப்பா. சோதரிக்கிற கர்த்தாவே. பரிசுத்தர் என்று ஓயாமல் போற்றப்படக்கூடிய நாமத்தை உடையவரே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியபரனாகிய கர்த்தாவே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே சோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஆராதனை காலை வேலைக்காக செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் ஆராதனை நீங்க பிரியப்பட வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே இந்த உயிர் திறந்த ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்க கொடுத்தீங்களேப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம். எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. எங்களுக்காக சிலுவையில் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து கர்த்தாவே இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கீங்களேப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரே நோக்கி பார்ப்போமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்த தேவனே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஆராதனை முழு பொறுப்பையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இன்னும் வருகிறவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்க ஏற்ற நேரத்தில் நீங்கள் கூட்டி வர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக கூட நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் பாடுகிற பாடல்களின் வழியாகவும் கர்த்தாவே ஆண்டவரே ஜெபிக்கிற ஜப குறிப்புகளின் வழியாகவும் கர்த்தாவே எல்லா கர்த்தாவே பகுதிகளிலும் கர்த்தாவே உடைய கரம் எங்களோடு இருக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். முழு பொறுப்பையும் உடைய கருத்தில் ஒப்புக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். முதலாவது பாடலாக பாடல் புத்தகத்தில் உள்ள 21ஆம் பக்கத்தில் உள்ள 2வது பாடல். கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரத கல்வரை கூடின பெருக்கம் ஓடண்டோடும் முத்திரை காவலும் தேவபுத்திர சந்நிதி முன் அங்கு போட்ட முத்திரை காவலும் தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
கலிலேயாவுக்கு தாம் கூறினமாவது விட்டன கல்லர் போன்ற கலிலேயாவுக்கு கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைவட்டி பாடிடுவோம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் அண்ணா காய்பா ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகிறார் இன்னபூதகணங்கள் இடிமொழி கண்டு பயந்து நடுங்குகின்றார் இன்னபூதகணங்கள் இடிமொழி கண்டு பயந்து நடுங்குகின்றார் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் வாசல் நிலைகளை உயர்த்தி நடக்கும் வருகின்ற ஜெய வீரர் நம்மேல வாத்தியம் கைமணி கூறி எழுந்து முழங்கிடுவோம் நம்மேல வாத்தியம் கைமணி கூறி எழுந்து முழங்கிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகட்டி பாடிடுவோம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் பாரது கல்லறை மூடின தெருக்கள் புரண்டோடுமா அங்கு போட்ட முத்திரை காவல் வென்றுமோ தேவ முத்திர சந்நிதி அங்கு போட்ட முத்திரை காவல் வென்றுமோ தேவ முத்திர சந்நிதி அங்கு போட்ட முத்திரை காவல் வென்றுமோ தேவ முத்திர சந்நிதி அங்கு போட்ட முத்திரை காவல் வென்றுமோ தேவ முத்திர சந்நிதி. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்கள்ல இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு வாரத்தில் முதலாம் நாள் மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் அந்த கல்யாண இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து கல்யாணில் இயேசு வந்து காணும். இயேசுவை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி தான் நிற்கிறாரு. பின்னாடி நிற்கிட்டு ஸ்திரீயே அப்படின்னு கூப்பிடும்போது அவங்களுக்கு இயேசுவாக இருந்தால் மரியாதைன்னு கூப்பிட்டுருப்பார் முதல்லையே. ஆனால் வந்து ஸ்திரீயேன்னு கூப்பிடும்போது அவங்களால டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அடுத்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா மரியாதை அப்படின்னு கூப்பிடும்போது இமீடியட்டாக அவங்க அந்த கண் திறக்கப்பட்டு இயேசுவே ரபூனி அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து திடீர்னு பாருங்கள், இந்த நடுவில் வந்து திடீர்னு இயேசு வந்து அங்கேயும் அப்படி தான் அந்த நாட்கள்லையும் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் உங்களுக்கு சமாதானம் சொல்லி திடீர்னு வந்து நின்னார்னா எப்படி எவ்வளோ சந்தோஷப்படுவோம், எவ்வளோ ஆச்சரியப்படுவோம். இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு அந்த மாதிரி தான் சீசர்களுக்கு அப்படி தான் இருந்தது. ஒரு குதூகலமாக எல்லாம் உற்சாகமாக நம்ம பாட்டு பாடுவோம். உண்மையிலே இயேசு உயிர்த்தெழுந்து நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அப்படி அந்த உணர்வு பூர்வமாக நம்ம வந்து பாட்டு பாடணும். இரண்டாவது பாடலாக 51ஆம் பக்கத்தில் உள்ள 1வது பாடல், உயிர் தெழுந்தாரே அல்லேலுயா ஜெய் தெழுந்தாரே. 51:1 எல்லாம் உற்சாகமாக பாடணும். இயேசு உயிர் தெழுந்த நாள்.
பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீஷர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் என்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியினச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். ஆவியினச்சாரம் எமக்களித்தாரே, அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த
எழுந்து நின்று 3வது பாடலையும் பாடுவோமா? 3வது பாடலாக 21ஆம் பக்கத்தில் இல்லை 3வது பாடல், உயிரோடு எழுந்தவரே. ஒரு ஆராதனையின் பாடலாக ஒரு பரிசுத்தத்தோடு, ஆண்டவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் உங்கள் நடத்தைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பரிசுத்தத்தோடு இந்த ஆராதனை நம்ம பங்கு பெறுவோமா? இந்த பாடலை பாடும்போது உணர்ந்தவர்களாய் கரங்களை உயர்த்தி ஆராதனை பாடலாக இந்த பாடலை பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம்.
கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே சோத்திரிக்கிறோம்ப்பா, இந்த ஆராதனை வேலையில கர்த்தாவே சோத்திரிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்க ஏதாவது குறைகள் கர்த்தாவே இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குமானால் ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை கழுவி சுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். எங்களுக்காக ரத்தத்தை சிந்தின தேவனே துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே சிலுவையில எங்களுக்காக மீட்பை உண்டு பண்ணினீங்களேப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே தயவாய் கர்த்தாவே எங்கள் குறைகளை நீங்க மன்னிக்க வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எத்தனையோ நேரங்கள்ல கர்த்தாவே தேடாம நாங்க இருந்துட்டோம்ப்பா, எத்தனையோ நேரங்கள்ல கர்த்தாவே நோக்கி பார்க்காம இருந்துட்டோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை மட்டுமே நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோமேப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. அந்த பாவங்களை எல்லாம் நீங்க மன்னித்து தரலுமா செபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த உயிர் தெழுந்த ஞாயிற்றில கர்த்தாவே உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கடந்து வரும்படியாக செபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொரு வேளையும் உடைய ஆவியை பொலிந்தரல வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அந்த சீசர்களுக்கு கர்த்தாவே சோர்ந்து போயிருந்த சீசர்களுக்கு நீ உற்சாகப்படுத்தினீங்களேப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. வேத வாக்கியங்களை எல்லாம் அவர்களுக்கு தெளிவு காட்டினீங்களேப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. அது போல கர்த்தாவே எங்களுக்கு வேதத்தில் உள்ள ரகசியங்களை கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் மறந்து போயிருந்தாலும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே ஞாபகப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்த தேவனப்பா, மீதியான பகுதிகளை கர்த்தாவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆண்டவரே சங்கீதங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதிரி தனிப்பட்ட ஆராதனை ஜெப குறிப்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எல்லாவற்றிலும் கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக செபிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களுங்க ஜீவனுள்ள பிதாவே. சங்கீதம் 128. ஆரோகண சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமே ஆஸ்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் எருசலேமில் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா. இன்றைய தினத்தில் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லா பேரும் சேடாக இருக்குது. ஹல்லேலூயா. இதில் முதல் வசனத்தை பாருங்களே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு பல காரியங்களில் வந்துட்டு கர்த்தரோட வழியில் நம்ம எப்படி பண்ணுறோம், நடக்காமல் இருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுது கர்த்தரோட வழியில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன உண்டாகுமா, பாக்கியம் உண்டாகும். இதில் வந்துட்டு அதை கீழே 4ஆம் வசனத்தை பாருங்களே, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்விதமாய் ஆஸ்வதிக்கப்படுவான் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்துட்டு நம்ம கர்த்தரை வந்து கீழ்ப்படி நடக்கும்போது எப்படி நம்ம பட்ட ஆசிரியர் நமக்கு வருதுன்னா, அதில் 2ஆம் வசனத்துலேயும் 3ஆம் வசனத்தையும் பாருங்களே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதில் கீழே இன்னொன்று, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு வீட்டில் கர்த்தருக்கு நம்ம வந்து எப்போதுமே உண்மையாக இருந்து அவரோட காரியங்களில் எப்போதும் கீழ்ப்படி நடக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பிரயாசத்தை சாப்பிட. நம்ம வந்துட்டு வேலை செய்கிறதா இருக்கட்டும், நம்ம வேறு வெளியே மற்ற காரியங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஆசிரியப்பேன்னு எனக்கு சொல்கிறாரு. இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு வீட்லேயே பல பேர் வந்துட்டு ஜெயிப்பாங்க, பட் ஆனால் வீட்டில் சமாதானமே இருக்காது. மனைவிகளுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு கீழ்ப்படுகிற எந்த ஒரு இதுவும் இருக்காது. அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசித்தது போல நல்ல ஒரு சங்கீதத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நம்மை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நம் எல்லோருக்கும் கர்த்தர் தந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சங்கீதம். இவ்விதமாய் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். எவ்விதமாய் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பக்கத்தை உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அதாவது
குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருப்பாங்களா? நம்மை சுற்றி நமக்கு உறுதுணையாக, நமக்கு சப்போர்ட்டாக, நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை தாங்குகிறவர்களாக என்ன செய்வார்களாம்? மனைவி பிள்ளைகள் நம்மளோடு இருப்பார்களாம் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார். யாருக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே அவருக்கு பயந்து நடக்கிற ஜனங்களுக்கு தான் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பாக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ அவருக்கு பயந்து நடக்கிறதுனா நம்ம என்ன பயந்து நடக்கிறது என்ன மீனிங்னா, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்ன செய்வார்களாம்? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களாம். அதுதான் அவருக்கு பயந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுனுடைய ஒரு அடையாளமாய் காணப்படும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார். அவருடைய கட்டளையில் மெயின் கட்டளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியின வந்ததனுடைய மெயினான நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, பரலோகத்திலே நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும், நாம் எந்த விதமான பாவத்திற்கும் அடிமைகள் ஆகிவிடக்கூடாது என்கின்ற ஒரே காரணத்தான் அந்த காரியத்திற்கு நாம் பயந்து நடந்தோம் என்று சொன்னார். அதாவது நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்கிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பதற்கு அது ஒன்றுதான் நமக்குள்ள முதல் படி. எந்த விதமான பாவத்திற்கும் நாம் அடிமையாய் விடாதபடிக்கு அவர் ஒருவருக்கே பயந்து, மற்ற மனிதர்களுக்கு அல்ல, அவர் ஒருவருக்கே பயந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். நாம் இவ்விதமாய் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஓகேங்களா? நம்ம எல்லோரும் இந்த நேரத்திலே இந்த ஆசீர்வாதத்தை நாம் தேவனிடத்திலிருந்து இந்த விசேஷித்த நாளிலே பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் தனித்தனியாய் நாம் ஒவ்வொருவரும் ஆராதிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இன்றைய நாளிலும் உலகம் எத்திசையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பை, உயிர்த்தெழுந்த நாளை செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கின்ற ஒரு உணர்வோடு, அவர் இன்றைக்கும் ஜீவனோடு தான் இருக்கிறார், நம் எல்லோருக்கும் பிறந்த நாள் என்று ஒன்று இருக்கிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன இருக்கிறது? உயிர்த்தெழுந்த நாள். இது மனிதர் குலத்தில் எந்த ஜனங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கின்றார். என்னது? உயிர்த்தெழுந்த நாள். உயிர்த்தெழுந்த நாளை நாம் எல்லோரும் என்ன செய்கின்றோம்? கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சரிங்களா? இது யூனிக், அப்படிதானே? இந்த உலகத்தில் தெய்வம் என்று சொல்லக்கூடிய யாருக்கும் இல்லாத ஒரு யூனிக்கான ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்படுகிறது. அதனால்தான் அந்த தேவனை நாம் என்ன செய்திருக்கின்றோம்? நம்முடைய சொந்த இரட்சகராய் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சரிங்களா? ஸோ இதற்கு அநேகர் இந்த நாட்களில் அநேக வார்த்தைகளை சொல்லி செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றன. அதுபோல இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது எக்ஸ்மஸ், அப்படி பல காரியங்கள் அந்த உச்சரிப்பு பண்ணப்பட்டிருக்கின்றன. அவைகள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு சைடாய் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வேதம் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதப்பட்டது. எப்பொழுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடுதான் இந்த புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. சரிதானே? அது எல்லாருக்கும், நம்ம எல்லோருக்கும் தெரியும். எந்த இடத்துலையுமே அந்த ஈஸ்டர் என்கின்ற அந்த வார்த்தை என்ன செய்யலை? பயன்படுத்தலை. இது ஜனங்களுடைய நாளடைவில் ஒரு தெய்வத்தினுடைய பிறந்த நாளை இந்த நம்முடைய கிறிஸ்தவத்திற்குள்ளாக கொண்டு வந்ததன் நிமித்தம் இந்த வார்த்தை என்ன செய்து கடந்து வந்தது. இது முதலாவதாக அந்த ரோமன் கத்தோலிக்கத்திற்குள்ளாக கடந்து வந்தது. அது இப்பொழுதும் ஆவிக்குரிய சபைகளிலும் என்ன செய்கின்றன? கடந்து வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் நாம் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. என்ன நாம் பயன்படுத்த வேண்டியது? என்னது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளை நாம் என்ன செய்கின்றோம்? செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அதே போல மத்தேயு 28வது அதிகாரம்
6வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28:6. 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே வைத்திருந்தார். கர்த்தரை வைத்து எடுத்து எடுப்பாங்க. எப்படி? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அப்போ அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அந்த இடத்திலே தேவதூதர்கள் தேடி வந்த மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்போ மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளிடத்திலும் என்ன, அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை மரித்து அடக்கம் பண்ணின அந்த நாட்களில் அநேக ஜனங்கள் இயேசுவை என்ன செய்தார்கள்? பின்பற்றினார்கள். அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அந்த நாட்களில் பின்பற்றி கொண்டு வந்தார்கள். கொல்கத்தா மலை வரைக்கும் அநேக ஜனங்கள் தேடி சென்றார்கள். இயேசு மரித்ததை அநேகர் அறிந்தார்கள். யோசேப்பு என்கின்றவர் அந்த பிரேதத்தை வாங்கி நல்ல துணியில் சுற்றி நல்ல ஒரு கல்லறைக்குள்ளாக கொண்டு வைத்ததையும் எல்லோரும் அறிந்திருந்தார்கள். ஆனால் இந்த மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் ஒரு காரியம் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களிடத்தில் என்ன விசேஷித்த காரியம் இருந்தது? 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் என்ன செய்தார்கள்? தேடி செல்லுகின்றார்கள். அப்படிதானா? அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? தேடி செல்றாங்க. தேடுகின்ற ஒரு அனுபவம் அவர்களிடத்தில் என்ன செய்யறது? என்னப்பட்டன? காணப்பட்டன. இயேசு மரித்து விட்டார். அவர் அதுக்கு மேல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். என்னது பார்க்க வந்தாங்க? கல்லறையை பார்க்கும்படி அவர்கள் அந்த இடத்திலே கடந்து வருகிறார்கள். வரும் பொழுது அவங்க அந்த இடத்துல என்ன பார்க்கிறாங்க? பூமி மிகவும் அதிர்ந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, பாருங்க அந்த சூழ்நிலையை பாருங்க. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களை போலானார்கள். காவலாளர்களை யார் வச்சிருந்தாங்க? இது காவலாளர்கள் அந்த இடத்துல வைத்தது யார்? அடக்கம் பண்ணி இவர்களை, அதாவது யூதர்கள் இயேசுவை கொல்லி அடக்கம் பண்ணி இன்னும் இவர் இந்த இடத்துல வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பூட்டி முத்திரை போட்டு அவர்கள் தான் அந்த இடத்துல யாரை வைக்கிறாங்க? காவலாளர்களை வைக்கின்றார்கள். அந்த சத்தம் பூமி அதிர்ந்து எல்லாம் நடந்த உடனே அந்த காவலாளர்கள் என்ன ஆனார்கள்? பயந்து செத்தவர்களை போல மாறிவிட்டார்கள். நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவை எந்த கல்லறையும் மூடி வைக்க முடியவில்லை. எந்த கல்லறையும் மூடி வைக்க முடியவில்லை. பாருங்க 5வது வசனத்துல, தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். காவலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க? செத்தவர்களை போல விழுந்துட்டாங்க. தூதன் யாரை பார்த்து சொல்றார்? இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யாதிருங்கள்? பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். என்ன செய்யறாங்க அவங்க? இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு அனுபவம் அந்த மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும், மகதலேனா மரியாளுக்கும் மற்ற மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு அனுபவம் அவர்களிடத்தில் காணப்பட்டன. எல்லோரும் அறிந்தார்கள் இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி. ஆனா தேடுவதற்கு யார் முதலாக ஸ்டெப் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் முதலாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை தேடி அந்த இடத்திலே கடந்து வருகின்றார்கள். வந்தவுடனே அவர் சொல்றாரு, நீங்க யாரை தேடுகிறீர்கள் என்பதை நான் அறிவேன்.
நாம் யாரை தேடுகிறோம்? நம்ம கம்பெனி முதலாளியவா? அவர் நமக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுப்பார் என்று சொல்லி கம்பெனி முதலாளியை நம்ம தேடுறோமா? இல்லது நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய ஜீவனை நமக்காக தந்த இயேசுவை தேடுகிற ஒரு அனுபவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கின்றனவா என்று நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் என்னானார்? சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசு சொன்னார்ல, என்ன சொன்னார்? மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மரிக்கவும் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பல முறை அவருடைய சீஷர்களுக்கு என்ன செய்தார்? சுவிசேஷமாய் அவர்கள் சீஷர்களுக்கு அறிவித்துக் கொண்டே வந்தார். ஆனா இந்த சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன ஆனார்கள்? மறந்து விட்டார்கள். அந்த காரியங்களை அவர்கள் என்ன ஆனார்கள்? மறந்து விட்டார்கள். இயேசு மரித்து போய்விட்டார் என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணினார்கள். ஆனாலும் இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர் என்ன ஆனார்? இயேசு சொன்ன வார்த்தையின்படியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன ஆகிறார்? வெளிப்படுகிறார். தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன ஆகிறார்? வெளிப்படுகிறார். இந்த இடத்துல மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இந்த இடத்துல வந்து இயேசுவை தேடுகிறார்கள். முதலாக இயேசு யாருக்கு காட்சி கொடுக்கிறார்? இந்த மரியாள், மகதலேனா மரியாள் தேடி வந்தவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? காட்சி கொடுக்கிறார். சீஷர்கள் இருந்தாங்களா இயேசு கிறிஸ்துவோட? ஆமா, 11 சீஷர்கள் இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பின்பதாக உயிரோடு ஜீவனோடு இருக்கின்றார்கள். ஆனா அவங்க எல்லாரும் என்ன செய்யல? இயேசுவை கல்லறை பார்க்க ஓடி வரல. அவர்கள் எல்லாரும் சரியா நல்ல துக்கத்தோடு இயேசு மரித்து விட்டாரே என்று துக்கத்தோடு அவர்கள் ஒரு இடத்திலே அந்த அறையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவை அவருடைய கல்லறையை சென்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த இடத்திலே இயேசுவை தேடி வந்த ஜனங்களுக்கு இயேசு என்னானார்? காட்சி கொடுக்கின்றார். அப்படி ஒரு தேடுகிற அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே என்று சொன்னால் நமக்கும் அவர் வெளிப்படுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அநேகர் சொல்லியிருக்கிறாங்க. அநேகருடைய சாட்சியில நாம கேட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சந்தித்தார். சந்தித்து அவருக்கு வெளிப்பட்டார். ஸ்தேவானுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். அதுபோல அதற்கு பின்பதாக வந்த சாது சுந்தர் சிங்க்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வெளிப்பட்டார். சாது சுந்தர் சிங்கை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? கேட்டிருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? என்ன இருந்தது? அவர்கிட்ட தேடுதல் இருந்தது. தேடுதல். அவர் தேடிட்டே இருந்தார். யார் உண்மையான தேவன் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? தேடிக்கொண்டே இருந்தார். யார் உண்மையான தெய்வம் என்று சொல்லி தேடிக்கொண்டே இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டார். கடைசி கட்டத்திற்கு வந்து தேவனிடத்தில் சொல்றார், இன்றைய நாள் அதிகாலை வேளையில 4 மணிக்கு அவருடைய வீட்டு பக்கத்தில் ஒரு ட்ரெயின் தண்டவாளம் இருந்தது. அந்த வழியாக ஒரு ட்ரெயின் வரும். இந்த நாளிலே எனக்கு நீர் வெளிப்பட உண்மையான தேவன் யார் என்று சொல்லி எனக்கு வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த வரக்கூடிய ட்ரெயின்ல என்னுடைய தலையை வைத்து நான் என்ன செய்வேன்? என்னுடைய ஜீவனை இந்த பூமியில் நான் முடித்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் வைராக்கியமாய் உண்மையான தேவனிடத்தில் சொன்னவுடன் அந்த ராத்திரி வேளையிலே அவர் யாரை பார்க்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்க்கின்றார். யாரை பார்க்கின்றார்? உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்க்கின்றார். இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேடுகின்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். பாருங்க, எந்த ஒரு மனிதன் வேதத்தினுடைய வார்த்தைகளை தேடிக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கும்? வார்த்தைகள் வெளிப்பட்டே கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா இந்த ஒரே வேதத்தை படித்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கின்றார்? புதிய புதிய ரெவலேஷன்ஸை கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேடுகிற இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும்.
இந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். இந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை தேடுகின்ற ஒரு நல்ல அனுபவத்துக்கு நேராக நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கடந்து வர வேண்டும். இந்த ஒரு அனுபவம் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தேடுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? சமீபமாக இருக்கிறார். தேடுகிறவர்களுக்கு இயேசு சமீபமாக இருக்கின்றார். அப்படி சமீபமாக இருக்கிற நல்ல தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் வெளிப்படுவதற்கும் போதுமானவராக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி முதல் சாட்சி யார் என்று பார்த்தீங்கன்னா அந்த மகதலேனா மரியாள். அந்த மகதலேனா மரியாள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா நமக்கு? ஒரு ப்ராஸ்டிடியூட், ஒரு விபச்சார ஸ்திரீ, ஒரு பாவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் காட்சி கொடுப்பாரு என்று சொன்னால், வெளிப்படுவாரு என்று சொன்னால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதிகமாய் மன்னிக்கப்பட்டன, அதிகமான கனத்தை அவர்கள் பெற்றார்கள். இன்று வரைக்கும் நாம் அந்த ஸ்திரீயை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கோம். அவரிடத்துல என்ன காணப்பட்டன? ஒன்றும் இல்லை. தேவனிடத்தில் கடந்து சென்று தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் என்ன பெற்றுக்கொண்டார்கள்? மன்னிப்பு பெற்றுக்கொண்டார்கள். தேவனிடத்தில் மன்னிப்பு பெற்றுக்கொண்ட அந்த ஸ்திரீயை குறித்து தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு பெர்ஃபெக்டான ஜனங்கள் வேண்டாம், மனம் திரும்புகிற ஜனங்கள் தான் இயேசுவுக்கு என்ன செய்யணும்? வேண்டும். அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளு. கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்த ஒரு பாவியாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார்? நம்முடைய கரங்களில் இருக்கின்ற இந்த வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேல நிரூபங்களை எழுதினது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தார். அவருக்கு தேவன் வெளிப்பட்டார். வெளிப்பட்டு தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி கிறிஸ்தவ சாம்ராஜ்யத்திலே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியை வைத்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். கொரிந்து பட்டணத்தில் இன்று நாம் வாழ்கின்ற இந்த துபாய் தேசத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். அதுதான் என்னது? கொரிந்து பட்டணம். அன்றைய நாளில் கொரிந்து பட்டணமாக இருந்தது. எல்லா காரியங்களும் உண்டு, எல்லா காரியங்களும் உண்டு. அந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து சென்று என்ன செய்தார்? சபையை ஸ்தாபித்தார். சபையை அவர் என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். பாவிகள் நிறைந்த இடம், இந்த இடத்துல என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் என்ன செய்ய போல? விட்டுட்டு போகல. அந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு அவர் அந்த இடத்திலே ஒரு சாட்சியாய் வாழ்ந்து அநேகரை கூட்டி சேர்த்து அந்த இடத்திலே தேவன் ஒரு சபையை கர்த்தர் என்ன செய்தார்? ஸ்தாபித்தார். இதுபோல கர்த்தரும் இந்த இடத்திலும் உயிர்த்தெழுந்த ஜீவன் கடந்து வந்திருக்கின்றார். அவர் அவருடைய சபையை ஸ்தாபிக்கும்படியாக. ஓகேங்களா? தொடர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய நோக்கம் என்ன? இயேசு எதற்காக இந்த பூமியில உயிர்த்தெழ வேண்டும்? நான் இந்த கொஸ்டின், இயேசு எதற்காக இந்த பூமியிலே உயிர்த்தெழ வேண்டும்? எல்லா ஜனங்களும் இந்த பூமிக்கு வந்தார்கள், தன்னுடைய ஊழியத்தை முடித்தார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? மரித்து கடந்து சென்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்ன செய்கின்றார்? அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்கும் அல்லவா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததனுடைய ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் கண்டிப்பா இருக்கும். அப்படி உயிர்த்தெழுந்த பர்பஸ் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம், இயேசு யாரு? தெய்வம். அவர் மரணத்தை ஜெயிக்கும்படியாக இந்த பூமிக்கு கடந்த மரணம் கூட அவர் என்ன செய்யவில்லை? மூடி வைக்க முடியவில்லை. ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்னது? மரணம் கூட அவரை மூடி வைக்க முடியவில்லை. அவர் என்ன செய்தார்? மரணத்தை ஜெயித்தவராக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் என்ன செய்கின்றோம்? சொந்த இரட்சகராக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மரணத்தை ஜெயித்த தேவனை நாம் என்ன செய்கின்றோம்? நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம், தெய்வமாக கொண்டிருக்கின்றோம், நம்முடைய தகப்பனாக கொண்டிருக்கின்றோம், நம்முடைய சகோதரனாக கொண்டிருக்கின்றோம், நமக்கு முன்னோடியாக நாம் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய ஃபாலோவராக நாம் தெரிந்தெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? மரணத்தை வென்றவர். 2 மரணத்தை வென்றார். பிசிக்கல் மரணத்தையும் வென்றார், ஆத்தும மரணத்தையும் அவர் வென்றார்.
நாம் லாஸ்ட் ஃப்ரைடேல தியானித்திருந்தோம். பிதாவுக்கும் அவருக்கும் 3 மணி நேரம் என்ன உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அது என்னது? அதனுடைய அர்த்தம் என்ன? ஆத்தும மரணம். இதுதானே? பிதாவுக்கும் அவருக்கும் 3 மணி நேரம் அந்த உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த 3 மணி நேரம் முடிந்தவுடன் தன்னுடைய ஆவியை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஆவியை விட்டார் என்று பார்க்கின்ற. மறுபடியும் தேவனோடு ஒரு உறவு, அந்த ஆத்தும உறவிலே கடந்து வந்தார். 2 மரணத்தையும் மேற்கொண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 மரணத்தையும் மேற்கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் அந்த ஜீவனுள்ள தேவன் தான் நமது மத்தியிலே இன்றைய நாளிலே கடந்து வந்து நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தோடும் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். பாருங்க, எம்மாவூர் சீஷர்கள் அந்த இடத்திலே நடந்து கொண்டு, எம்மாவூரிலே 2 சீஷர்கள் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே ஒருத்தருடைய பெயர், நீங்கள் லூக்கா 24வது அதிகாரம் 18வது வசனம், 24வது அதிகாரம் 18வது வசனத்துல கிலோயோப்பா என்கின்ற ஒரு சீஷனும் இன்னொரு சீஷனும் அந்த இடத்துல என்ன செய்தார்கள்? நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த இடத்துல என்ன செய்கின்றார்? சந்திக்கின்றார். இயேசு கிறிஸ்து அவர்களை அந்த இடத்துல என்ன செய்கின்றார்? சந்திக்கின்றார். 24:18 வாசித்தீங்களா? வாசிங்க. இந்நாட்களிலே எருசலேமில் நடந்ததை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றார். 30-31 வாசிங்க. அவர்களோடு அவர் மந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர்களோடு தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர்களோடு நடந்து கொண்டிருக்கிறார், அவர்களோடு பேசிக்கொண்டு வருகிறார். அது அவர்களுக்கு எப்ப தெரியப்படுகிறது? அவர் பிட்டு உள்ளே அவர்களோடு அவர் பந்து இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. இயேசு நம்மளோட இருக்கிறதே ஒரு சில நேரத்தில் நமக்கு என்ன செய்யறதில்ல, தெரிகிறதில்லை. நம்முடைய கண்கள் என்ன செய்கின்றன? குருடா இருப்பதன் நிமித்தம் நம்ம என்ன செய்வதில்லை? இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பிட்டு அவர்களை ஆசீர்வதித்த உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ இம்மிடியேட்டா அவங்க என்ன செய்யறாங்க? நினைவு கூறாங்க. அவர் தேவனுடைய நாம் நடந்து கொண்டு வரும் பொழுது, அவருடைய தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது நம்முடைய இருதயம் என்னவாயிற்று? கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகின்றனவா? நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதா? எரிகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றார், நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அப்படி எரியவில்லை என்று சொன்னால் உங்களுடைய கண்களும் என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். கர்த்தர் அந்த கண்ணை திறக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரியும். கடிந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை காரியத்தில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்போ நான் எப்பொழுது அந்த காரியத்தை கேட்டவுடன் என்னுடைய இருதயத்தில் எந்த ஒரு சலசலப்புமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. அப்போ டக்குன்னு ஆண்டவர் ஒரு வார்த்தையை உணர்த்துகிறார். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் விசுவாசத்தில் இருக்கிறவனுக்கு என்ன உண்டாகாது? பதற்றம் உண்டாகாது. ஏனென்று சொன்னால் என்ன விசுவாசம்? இன்று இந்த நேரத்திலே என்னுடைய ஜீவன் இந்த பூமியை விட்டு போகும் என்று சொன்னால் நான் எங்கே இருப்பேன்? பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன். என்னுடைய ஜீவனே இந்த பூமியில இன்னும் போகும்னா நான் எங்கே இருப்பேன்? பரலோகத்தில் இருப்பேன். சரிதானா? பரலோகத்திலே நான் இருப்பேன். சரிதானா? அந்த அஷ்யூரிட்டி இருக்கா? அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? என்ன சூழ்நிலை காரியங்களில் நடந்தாலும் விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். அப்போ அந்த வார்த்தை வந்தவுடன் நம்முடைய இருதயம் என்ன செய்து? கொழுந்து விட்டு எரிகின்றன. இயேசு கிறிஸ்து ஜீவனோடு நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். எம்மா ஊரிலிருந்து அந்த 2 சீஷர்கள் வரும் பொழுது இயேசு அவர்களோடு பேசிக்கொண்டே வந்தார். பேசிக்கொண்டு வரும்பொழுது அந்த வார்த்தையை கேட்டவுடன் அவருடைய இருதயம் என்ன செய்கின்றன? கொழுந்து விட்டு எரிந்தன. அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அனுபவம்
நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. நம்முடைய மத்தியிலே கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, அந்த கிளையோப்பா என்கின்ற சீஷனும் இன்னொரு சீஷனும் நடந்து வரும் பொழுது எதை குறித்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், இயேசுவினுடைய இறப்பையும் காரியங்களையும் குறித்து பேசிக்கொண்டு வரும் பொழுதுதான் இயேசு அவர்களோடு இணைந்து என்ன செய்கின்றார்? நடந்து கொண்டே வருகின்றார். நமது மத்தியிலும் இயேசு அநேக முறை நம்மோடு இணைந்து நடந்து கொண்டே வருவார். ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறதில்லை, அதை உணர்ந்து கொள்வதில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது என்ன செய்யும்? கொழுந்து விட்டு எரியும். கொழுந்து விட்டு எரியக்கூடிய அனுபவம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்ம சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் என்ன செய்கிறோம்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். மரியாளுக்கும் காட்சி கொடுத்தார். இரண்டாவது கிளையோப்பாவுக்கும் இன்னொரு சீஷனுக்கும் இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். மூன்றாவதாக 28, 16, 17 மத்தேயு 28, 16, 17 வாசியுங்கள். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 16, 17 28, 16, 17 தானே? அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போது இயேசு சமீபத்தில் இருந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16, 17 அந்த இடத்துல பார்க்குறாங்கல்ல. அதான் 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு சொன்ன இடத்திற்கு மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சீஷர்கள் எல்லாம் 11 சீஷர்களும் எந்த மலைக்கு போறாங்க? கலிலேயாவிலே இயேசு சொன்ன இடத்திற்கு கடந்து செல்றாங்க. அந்த இடத்துல 11 சீஷர்களும் இயேசுவை என்ன செய்யறாங்க? பார்க்குறாங்க. பார்த்து அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? இயேசுவை பணிந்து கொள்கிறார்கள். ஸோ இயேசு சீஷர்களையும் விடல. சரிங்களா? அந்த 11 சீஷர்களையும் இயேசு என்ன செய்யல? விடல. முதல்ல தேடுகிறவர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கின்றார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக்கொண்டு நடந்து போகிறவர்களுக்கு இயேசு காட்சி கொடுக்கின்றார். மூன்றாவதாக தம்மால் உருவாக்கப்பட்ட அந்த 11 சீஷர்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காட்சி கொடுக்கும்படியாய் அந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். இயேசு அந்த இடத்துல வரும் பொழுது, அவர்களை சந்திக்கும் பொழுது, யார் அவரோட இல்லை? தோமா அவரோட இல்லாமல் போயிட்டார். மறுபடியும் தோமாவுக்கும் ஆண்டவர், அவர்கள் எல்லோரும் 11 பேரும் மறுபடியும் சேர்ந்திருக்கும் பொழுது தோமாவுக்கும் இயேசு என்ன செய்கின்றார்? கடந்து வந்து காட்சி கொடுக்கின்றார். எதற்காக இந்த காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்கிறார்? எதற்காக செய்கிறார்? இயேசு மரித்தார். மறுபடியும் வந்து ஒவ்வொருவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சந்தித்து கொண்டே இருக்கிறார் இந்த பூமியில. எப்படி? ஒவ்வொருவராக இந்த பூமியில இயேசு என்ன செய்கிறார்? சந்தித்து. என்ன பர்பஸ்? என்ன? ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து ஒவ்வொருவராக சந்தித்து கொண்டே இருக்கின்றார். There will be a purpose. There is a purpose. சரிதானா? இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அந்த இடத்துல என்ன செய்து நின்றன? நிறைவேறுகின்றன. நான் சொன்னது போல முதலாவதாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அந்த இடத்துல இருந்த. அவர் சொன்னார் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அந்த இடத்துல என்ன செய்கின்றார்? உயிர்த்தெழுந்தார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். என்ன பர்பஸ்? லூக்கா 24வது அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து ஒரு பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து எல்லாரும் சீஷர்களுக்கு காட்சி கொடுத்துட்டார், சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தங்கியிருங்கள். புரியுதுங்களா? அப்ப என்ன கொடுத்தார் இயேசு கிறிஸ்து? என்ன அனுப்புகிறேன்னு சொன்னார்? பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பர்பஸ் அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பர்பஸ் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு நான் உங்களோடு இவ்வளவு நாள் இருந்தேன், உங்களை நான் நடத்தினேன், நான் போகிறேன். யாரை நான் அனுப்ப போகிறேன்?
பரிசுத்த ஆவியை நான் உங்கள் மீது அனுப்ப போகிறேன். அந்த நாள் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள். வேற எங்கும் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? எருசலேமில் நீங்கள் காத்திருங்கள், எருசலேமில் இருங்கள். பர்பஸ், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்திருக்க வேண்டும், எருசலேமிலே தரித்திருக்க வேண்டும். எருசலேம் என்று சொல்லும் பொழுது நாம் இருக்கின்ற சபையாக இருக்கலாம். அந்த சபையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? கர்த்தர் உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கக்கூடிய சபையிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? தரித்திருங்கள், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறும் வரைக்கும். அதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ், உயிர்த்தெழுந்ததனுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ். புரியுங்களா? அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியை. இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் வரைக்கும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, எடுக்க வேண்டாம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர்கள் எல்லோரும் அந்த மேல் வீட்டு அறையிலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த மேல் வீட்டு அறை எங்கே இருக்கு? எருசலேமில் இருக்கு. அவர்கள் அங்கேயே தங்கி இருந்தார்கள். மேல் வீட்டு அறையிலிருந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான அவர்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மேலாக இறங்கி அவர்களை பலப்படுத்தினார். எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டார்கள், பலனடைந்தார்கள். அதற்கப்புறம் அவருடைய மினிஸ்ட்ரி டிஃபரண்ட். அவரோட மினிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா இருந்தது. பேதுருனுடைய ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அடுத்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஸோ அப்படி வல்லமையாய் பேதுருவை பயன்படுத்தினார். பேதுரு இயேசு கிறிஸ்து இறந்தவுடன் எங்க போயிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டார். மறுபடியும் அவருடைய பழைய தொழிலுக்கு அவர் என்ன செய்தார்? போயிட்டார். இயேசு கிறிஸ்து அவரை கொண்டு வந்து காட்சி கொடுத்து பெரிய மீனும் அவர்களோடு இணைந்து சாப்பிட்டு விட்டு மேல் வீட்டு அறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? இருந்து ஜெபிக்கும்படி அந்த காரியங்களை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பரிசுத்த ஆவியானை அவர்களுக்குள்ளாக அனுப்புகிறார். பர்பஸை அவர்கள் என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் பர்பஸ். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டவுடனே எங்கிருந்து அவர்களுக்கு அந்த பலன் வந்தது என்று தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த அந்த உன்னத பலனால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நிரப்பப்பட்டார்கள். அது யார் கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். உன்னத பலத்தினால் அவர்கள் பலப்படுத்தப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அவருடைய மினிஸ்ட்ரியே டிஃபரண்ட். யாரும் அவர்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? இந்த பூமியில் பயன்படுத்தினார். இன்னொரு திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 21வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரம் 15 17 முடியவுள்ள வசனங்கள். யோவான் 21. அவர்கள் போதனை பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பே இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் என்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பாருங்க, 3 டைம் 3 நேரம் இயேசு கிறிஸ்து பேதுருவின் இடத்துல கேட்கிறார். பாருங்க, செகண்ட் பர்பஸ். இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுந்ததினுடைய செகண்ட் பர்பஸ் பேதுருவுக்கு பர்டிகுலரா பேதுருவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலிங், ஒரு அபிஷேகம், ஒரு பொறுப்பு. இயேசு கிறிஸ்துனுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்னன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இயேசு கொடுத்தாரு, நீ என்னை நேசிக்கின்றாயா? இயேசுக்கு தெரியும். பீட்டர் பேதுரு இயேசுவிட சொல்றார், ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா சீஷர்களும் உம்மை விட்டு போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு மாமிசத்தில் அறிக்கையிட்டார். அவர் என்ன செய்யறா? ஃபெயில் ஆயிட்டான். என்ன செஞ்சா? ஃபெயில் ஆயிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னை
சேவல் 3 தரம் கூறுவதற்கு முன்னே நீ என்ன செய்வாய்? 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி இயேசுவுக்கு பேதுருவினிடத்தில் இயேசு ஃபேஸ் டு ஃபேஸா சொல்லிட்டார். சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்? ஓகே, நான் மறுதலிக்க மாட்டேன்னு ஒன்று வைராக்கியத்தில் இருந்தார். இயேசு கிறிஸ்துவை இந்த பரவாசின் இடத்துல கொண்டு போகிற அந்த சூழ்நிலையில் என்ன ஆனார்? 3 தரம் அவர் என்ன செய்தார்? மறுதலித்து விட்டார். சேவல் கூவிட்டு உடனே அவர் மனம் கசந்து அழுது தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு தேவனோடு உறவாயிட்டார். இங்கேயும் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி. முதலாவது கேட்கும்போது நெஞ்ச நிமித்து சொல்லிட்டார், ஆமாம் நான் என்ன செய்கிறேன், நான் நேசிக்கிறேன். 2வது கேட்கும்போது நெஞ்ச நிமித்து சொல்லிட்டார், ஆமாம் நான் நேசிக்கிறேன். 3வது கேட்கும்போது அவர் சமர்ப்பிக்கிறார். ஆண்டவரே, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், நீங்கள் சொல்கிறதா நடக்க போகுது. சேவல் கூறதுக்கு முன்னே 3 தடவை மறுதளிப்பேன்னு சொன்னீங்க, நான் மறுதளிச்சிட்டேன். இன்னும் என்னிடத்துல எந்த பலனும் இல்லை, என்னிடத்துல எந்த கான்ஃபிடென்ட்டும் இல்லை. நீங்கள் அந்த 3வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் தரம் கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, இன்னும் எனக்கு சோதனை வருதோ அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன செஞ்சிட்டாரு? துக்கப்பட்டுட்டார். பேதுரு துக்கப்பட்டு பாருங்க, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். எந்த சூழ்நிலையை எந்த சோதனையை நீர் அனுமதித்தாலும் நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லி முழுமையான ஒரு சமர்ப்பணம் அந்த இடத்திலே பேதுரு செய்வதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, 2வது பர்பஸ் பேதுருக்கு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அந்த ஆடுகள் யாரு? 11 சீஷர்கள். 11 சீஷர்களுக்கும் ஆண்டவர் ஒரு மேய்ப்பனை உண்டு பண்ணுகிறார். அவர் யார் என்று சொன்னால் பீட்டர். He is the head for his church. இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக அந்த சபைக்கு ஒரு தலைமையை அவர் உருவாக்குகிறார். அவர் யார் என்று சொன்னால் பேதுரு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலினுடைய செகண்ட் பர்பஸ். பார்த்தீங்களா? செகண்ட் பர்பஸ், பர்டிகுலர் காலிங். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பர்டிகுலர் காலிங் பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது. நீ இந்த வேலையை நீ செய், என் ஆடுகளை மேய் என்று சொல்லி உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லுகின்றார். பேதுரு தன்னை சமர்ப்பித்து அதை என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கின்றார். 3ஆவதாக 28வது அதிகாரம் மத்தேயு 28 18 20 முடிய. மத்தேயு 28 18 19 20. மத்தேயு 28 18 19 20. சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய பர்பஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பர்பஸ் என்ன? உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியை அனுப்பும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த இடத்திலே காத்திருங்கள். அது பெற்ற உடனே பர்டிகுலரா ஒருவருக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஊழியத்தை கொடுக்கின்றார். நான் பார்க்குறோம் 5 விதமான ஊழியங்கள் காணப்படும். அப்போஸ்தலர்கள் ஊழியம் இருக்கு, மெய்ப்பர்கள் ஊழியம் இருக்கு, போதகர்கள் ஊழியம் இருக்கு, தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கு. அடுத்து இன்னும் ஒன்று, அப்போஸ்தலர், தீர்க்க தரிசி, மெய்ப்பர், போதகர், இன்னும் ஒன்று உண்டு. எனிஒன் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகர். ஓகேவா? அப்போஸ்தலர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, மெய்ப்பர், போதகர். அப்படி 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை அந்த இடத்திலே கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கின்றார். என்ன ஊழியம் என்று சொன்னால், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அப்போஸ்தலராக அவர்களை பேதுருவை அபிஷேகம் பண்ணி சகல ஊழியங்களையும் அவருக்கு கொடுக்கின்றார். அதோடு இணைந்து எல்லா சீஷர்களையும்
இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர்களாக அபிஷேகம் பண்ணினார். அப்போஸ்தலர்கள்ட்ட என்ன இருக்கும்? எல்லா விதமான தாளந்துகளும். சுவிசேஷகர்களாக இருப்பாங்க, தீர்க்கதரிசியாக இருப்பாங்க, மெய்ப்பர்களாக இருப்பாங்க, போதகர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். சகல ஊழியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக நாம் இந்த வாசித்தது போல அடுத்த பர்பஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆகையால் 18வது வசனம், அப்பொழுது இயேசு சமீபித்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடுகிறோம், நாம் நினைவு கூறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்றனவா? இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாய் மாறுகின்றன இல்லது ஓகே பிரைஸ் தி லார்ட் பிரதர், இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாள்னு சொல்லிட்டு நம்முடைய பழைய வாழ்க்கைக்கே நாம் கடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நீங்களும் நானும் நிதானித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் இந்த பணியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்க என்ன செய்யுங்க? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சகல ஜாதிகள். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் வரல, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வரல, இந்துஸுக்கு மாத்திரம் வரல, சகல ஜனங்களுக்கும், இந்த பூமியில் இருக்கின்ற சகல ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். சகல ஜனங்களையும் நீங்க என்ன செய்யுங்க? சீஷராக்குங்க. சீஷராக்குங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீஷராக்குங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அடுத்ததாக, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். This is the purpose of his resurrection. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய பர்பஸ் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே வாழ்கிறோம், வளர்கிறோம் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியங்களில் உண்டு. இது எல்லா ஈஸ்டர் மாதிரி ஒரு ஈஸ்டராக இது என்ன செய்யக்கூடாது? கடந்து போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் உண்டு பண்ணுகிற ஒரு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாக நாம் இதை என்ன செய்ய வேண்டும்? செயல்படுத்தி கொள்ள வேண்டும், கருதி கொள்ள வேண்டும். ஆண்டவர் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு, உலகத்தின் முடிவரியந்தமும் சகல நாட்களிலும் நான் என்ன செய்கிறேன்? உங்களோட நான் இருக்கிறேன். சகல நாட்களிலும். நான் இப்ப போறேன், ஆனாலும் நான் என்ன செய்றேன்? உங்களோட தான் நான் இருக்கிறேன். அதனால இந்த பூமியில இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் என்ன செய்ய வேண்டக்கூடாது? கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏனென்று சொன்னால் உங்களோடு இருக்கிறவர் யார் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பணிகளில் அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை கொடுத்து முதலாக அவர்களை அனுப்பினார், சீஷர்களை அனுப்பினார். நீங்க என்ன செய்யுங்க? போய் பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள், பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி சீஷர்களை அனுப்பினார். ஆனால் முழுமையான அதிகாரத்தை கர்த்தர் எப்ப கொடுக்கிறாருன்னா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. இந்த வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். The purpose of his resurrection. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய நோக்கம் என்ன? நோக்கத்தை நாம் என்ன செய்து விட்டோம்? அறிந்து கொண்டு விட்டோம். அதை செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் திருப்பி சொல்கிறேன், இது எல்லா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் போல இது ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் கடந்து சென்று விடக்கூடாது. Let us make this resurrection as meaningful in our life. நம்முடைய வாழ்க்கையிலே
நாம் இந்த உயிர்த்தெழுந்தலை இந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் செயல்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்வோம்? ஒப்பு கொடுப்போம். ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கண்டு விசுவாசிப்பவர்களையும் விடவும் காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. நாங்கள் இந்த பூமியிலே பாக்கியவான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடினால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதனுடைய அந்த பர்பஸை அறிந்து கொண்ட நாங்கள் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நிஜமாய் மாற நீர் எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில நிஜமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுந்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே.